தண்ணி கூடிடுது தானே இப்போ. ஐயா கரைக்கு போறாரு ரோடு. ஐயா அங்கே கரையை போகணும், கரையை போகாதீங்க. சொல்லுவா கரைக்கு போறேன். கரையை போகாதீங்க கொஞ்சம். இந்த பாதையை கொஞ்சம் தவிர்த்துக்கணும், கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது. இந்த இதோட விழுந்து எழும்பிடுது, பிரச்சனை இல்லை. பைக்கு பிரச்சனை மட்டும், மற்றது பஸ் நான் பண்ணுற காசு மடிச்சுன்னு கொடுக்க. நாங்களும் இதால் நிறைய ஒரு ஐயாங்க சொன்னவன் ஏன்னா அப்படி இதெல்லாம் அப்படி நான் எடுத்து நாங்கள் அப்படி சைலஞ்சை பார்த்தோம்னா நெல்லி போட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து இருக்காங்க இருக்கு. வணக்கம் முறையோடு நான் உங்கள் சீலம், இது எஸ்பி சீலம் புலக். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது, அதே நேரத்தில் பயங்கரமான வீடியோ இருக்குது. நாங்கள் உண்மையிலேயே இந்த வீடியோ எடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணி வரவே இல்லை. வந்த இடத்துல திடீரென்று அந்த வீடியோ எடுக்கிறாங்க. விஷயம் என்னன்னு சொன்னால், நானும் நமக்கு அம்சம் கிருஷ்ணாவும் நீண்ட நாளைக்கு பிறகு இந்த சரசால வழியில் இருக்கிற குருவிக்காரன்னு சொல்கிறவங்க தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு இந்த அழகான விஷயங்களை பார்க்க வலிக்கிட்டுவாங்க. பார்க்க போனால் தொடர்ச்சியாக பெஞ்ச மழையில் அந்த இடம் என்ன அழகாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல போய் பார்ப்போம்னு சொல்லி பின்னர் பொழுது வெளிக்கிட்டுனாங்க. நாங்கள் வெளிக்கிடும் பொழுது சந்தோஷமாக நாங்கள் வெளிக்கிட்டுனாங்க. ஆனால் நாங்கள் எதிர்ச்சியாக இடையில வந்து பார்க்கும்போது நடந்த சம்பவம் ஒரு பயங்கர சம்பவமாக பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நிற்கிற இடம் வந்து சரசால வீதி. சரசால வீதியில் அதுவும் குறிப்பாக வரணிக்கும் ஜாக்கிர சந்திக்கு விடப்பட்ட வீதியில் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அதாவது ஒரு பாலம் ஒன்று பாருங்க, பாலம் திருப்பதியில் அருமையாக இருக்கிறாங்க. இந்த இடம் வந்து இப்படி முழுமையெல்லாம் வெட்டி பெரிய இடங்கள் பாலம் திருப்பதியில் விரைவில் நிற்குது. கடந்த வருஷம் இந்த பாலம் திருப்பதியில் தொடங்கி வெட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன விஷயம்னு சொன்னால், இந்த பகுதியில் வந்து தண்ணி நிரம்பி இருக்குது மழையால். அதால் இந்த இடத்துல வந்து வெள்ளங்கள் வந்து அதிகமாக ஓடுது. இந்த வெள்ளங்கள் எல்லாமே இந்த வீதி வழியாக அப்படி இந்த பகுதிக்கு ஓடுது. ஓடும் பொழுது இந்த பகுதியில் போகிற மக்களுக்கு பயங்கர சிரமமாக போகுது. இந்த இடத்துல நாங்கள் வரும்பொழுது திடீரெண்டுங்கிற பைக் ஸ்டார்ட் நின்றுடுது. வேற இதில் ஒரு பேரி ஒரு நீர்த்தக்கம் இருந்து போகுது. இதில் பயணம் செய்கிறது உண்மையிலேயே கஷ்டம். பைக் போகிறதுக்கே கஷ்டப்படுது. என்ன பைக் நின்றுது? தண்ணி கூடிடுது தானே இப்போ. இது வேற உங்கள் பைக் வந்த இடத்துல ஸ்டார்ட் அடிக்குது இல்லை. பெட்ரோல் இருக்கு தானே. இயற்கை ரசிக்கொண்டு வந்தால் உண்மையிலேயே கவலையாக இருக்கு. ஏன்னா நானும் அண்ணா இயற்கையை ரசிப்போம்னு சொல்லி வந்த நாங்கள் பாருங்க, பைக் ஸ்டார்ட் எடுக்கலாம் போட்டு உள்ளுக்குள்ளே இன்ஜினுக்கு எதுவும் தண்ணி போடுறது தெரியலை, சைலன்சருக்கெல்லாம் தண்ணி போடுறது தெரியலை. உண்மையாக கவலையாக கிடக்கு. இதுலேருந்து வீட்டை போகிறோண்டா கூட ஒரு 3 கிலோமீட்டருக்கிட்ட வீட்டை போகணும். இஞ்சால் சைடில் பாருங்க தண்ணி இஞ்சால் அப்படியே வந்து இதோட வந்து தண்ணி கலக்குது. ஆனால் இதில் ஒரு பள்ளம் ஒன்று போகுது பாருங்க. இது வந்து பள்ளம். இஞ்சால் ஆரம் மாறி பைக்கை விட்டால் சரி, ஏன்டா இது ஒரு பெரிய பள்ளம். அதாவது ரோட் போடுறதுக்காக ஆர்டிஏ வந்து இதை வந்து கிண்டி விட்டுருந்தவங்க அதை வந்து இந்த மழை வெள்ளத்தால் வந்து நிரம்பி போயிருக்குது. இதால் பயணம் செய்கிறார்கள் உண்மையிலே கவனமாக உங்களோட பயணத்தை செய்யுங்க.
யாரும் அண்ணா அவ்வளோ கஷ்டப்பட்டு பைக் ரூட்டின்னு வரார். தண்ணி போயிடுது போல. இன்றைக்கு உண்மையிலே பரிதாபமான நிலை தானே. என்ன செய்யறது? இங்க வேற தண்ணி எவ்வளோ ஊற்றுப்படுது வேற. தண்ணி கொடுத்தாங்க. ஒரு டாம் பண்ணலாம் இல்லை, இதுக்குள்ள கொஞ்சம் போடுச்சு. பேசாம வீட்டில் இருந்திருக்கலாம். இயற்கை ரசிக்கணும் வந்து கடைசியில் நாரி போடுது. தண்ணி ஊற்றி போடுது. தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்கு. படம் முடிஞ்சுது. தண்ணி நிற்காம இருக்குது. என்ன பெட்ரோல் ஊற்று போகிற தண்ணி ஊற்று போடுது. தான் கிடையாது. சைலஞ்சு வீடு வரைக்கும் உருட்டி என்று ஓணும் போலாம் கிடாக்கா. சரி அடிச்சு போயிடும். நான் அடிச்சு பார்க்குறேன். சி பாருங்க, தண்ணி நிறைய வெளியே வந்திருக்குது. சைலஞ்சு கூட தண்ணி உள்ளே போட்டு தான் ஸ்டார்ட் எடுக்குது. பாருங்க இருக்கு. இயற்கை ரெஸ்பாண்ட் வந்தேன், கடைசியில் சம்பவமாக கொடுத்து. நாங்கள் வந்து அந்த பாதையை பாருங்க, அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஓடுது. அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஐயா சைக்கிளை தூக்கி கொண்டு வர பாருங்கள். அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் உண்டு. இந்த பாதை வந்து இப்போ திருத்துறவே நடக்குது. அதால் இந்த இது வந்து பாலம் இந்த பகுதி இங்கே பார்த்தா அந்த பாலம் கட்டுறதுக்கு வட்டி இருக்குது. அதால் பாருங்க இந்த பகுதி கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அதனால் வெள்ளம் கூட நிற்கிது. பைக் எவ்வளோ போகிற பார்க்க. ஓடிக்கொண்டே வந்தேன். அதுதான் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கூடாது. ஓ இங்கே தண்ணி ஊற்று போடுறது. ஊட்டி கொண்டு இருக்கலாமே. நிப்பாட்டி போட்டு நிப்பாட்டி போட்டு அதான் என்ன செய்யறேன்னு தெரியல.
அதான் ஒரு புறன்படி எனக்கு அடிச்சனாங்க மெக்கானிக் தான் அது வாரன்னு சொன்னது பார்த்து நிற்கிறேன். அதான் அப்படி உருட்டியன்னு வந்தால் ஓகே இருக்கு. தண்ணி முதலை விட இப்போ கொஞ்சம் வெள்ளம் கூடிடுது. ஓ கொஞ்சம் கூடியது முதலை விட. ஐயா இப்போ நாங்களும் ஸ்டார்ட் நிப்பாட்டிட்டு உருட்டி வந்துருக்கலாம். எதுவும் நிறைய இடங்கள் நாங்கள் ஐயா கரைக்கு போகிற ரோடு ஐயா அங்கே கரையை போகண்டாம், கரையை போகாதீங்க. அது சொல்லுவான் கரைக்கு போகிற கரையை போகாதீங்க கொஞ்சம் நாளை ஹெல்ப் பண்ணும். ரோட்டை போடுறோம்னு சொல்லி இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பாலம் வேலை அப்படியே அரைவுரை அணிக்குது. இந்த ரோட்டில் தான் இந்த பகுதியில் இவ்வளோ இதாக இருக்குது. முன்னாடி வந்து இந்த பகுதியில் இப்படி வெள்ளம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. வெள்ளம் இருந்தாலும் இந்த பாலத்தை போன மட்டும் தான் போட பெரிய கரைச்சி இதெல்லாம் வேலை கரைக்கப்பட்டு போகுது. என்னத்துக்கு வந்து மாசில் ஒரு இடத்துல வெள்ளம் மேலே இருக்கு. ஐயா எவ்வளோ முடியும்? வீடங்க மட்டு வீடு அவங்கள்ட்ட இருக்காங்க மட்டு வீடு மட்டு வீடு. உங்களோட சைக்கிள் பரவாயில்ல தப்பிட்டீங்க. உங்களோட பைக் அங்கே ஸ்டார்ட் எடுக்கவே இல்லை. அங்கே கிடச்சதா கடை இதெல்லாம் வரும் நான் போகிறேன். நீங்கள் இப்போ மாட்டேன் ஏற்றி பஸ்ஸில் வரணும். இப்போ தண்ணி அதான் அவன் கிட்டு அப்போ பஸ் நட்டு பஸ் எதாவது ஒரு பஸ் புட்டி அப்போ கொய்யாம அப்போ சுற்றி போகிறது நட்டு சம்பளம் 10 500 நட்டும் என்ன வேலை செய்கிறீங்க? பூங்க 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 சரியா போட்டோம். சரியா சரி. என்னத்துக்கும் வந்தோம். கடைசியில் பார்க்க போனால் இங்கே ஏதோலாம் செய்கிறோம் பாருங்கோ. இந்த பகுதியில் பாரசனம் பயங்கர கஷ்டப்படுது தெரியாமல் போடுது. நாங்கள் இந்த பகுதியில் அவ்வளோ வெள்ளம் நிற்கும் நிற்கல. நான் நினச்சி அங்கால குருவிக்காட்டு பகுதி அங்கே கொஞ்சம் வெள்ளம் கூட நிற்கும். அதில் தண்ணி தான் இது ஆக மோசம் பாருங்க. இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து நீ என்ன செய்ய போகிறோம் தெரியலன்னு சொன்னால் இப்போ மப்புக்கு கொஞ்சம் வேலைக்கு இருள போகுது. நேரம் போகாது ஆனால் வேலைக்கு இருள போகுது. பைக்கு மிஸ்டார்ட் எடுக்க இல்லை. நாட்டு திரும்ப உருட்டி கொண்டா போகணும். திரும்ப உருட்டி கொண்டு போகணும்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் திரும்ப போகணும். திரும்ப கொண்டு வைக்க தண்ணி உள்ளே போகும். தான் பிரச்சனை. அதுவும் 3 கிலோமீட்டர் போகணும். சும்மா இல்லை. நீண்ட நாளை அப்புறம் வீடியோவுக்கு வந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வந்த எனக்கு துரதிர்ஷ்டம். சரி வாங்க அடியும் அடியும் உங்களால் முடியும். இன்னைக்கு வந்த வேலையை முடிஞ்சாவது ஃபுல் டைம் போக மாட்டேன். பாருங்க இதால் வந்து போகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு பாருங்க. உண்மையிலே இதில் பயணம் செய்கிறது வந்து ஒரு ஆபத்தோடு சேர்ந்து ஒரு சிரமம் மட்டும் சொல்லலாம். பைக்குக்கும் ஆபத்து ஆகலுக்கும் ஆபத்து. ஒவ்வொருத்தர முதல்ல நிற்குதோ எது
அது மிதக்கு நாங்களும் இப்போ இதால் வரையக்கு ஒரு ஐயா அவங்களை சொன்னவர் ஏன்னா அப்படி இதெல்லாம் அப்படி நான் அவ்வளோ எடுத்து நாங்கள் அப்படியே ஏன் எதுக்குள்ள ஓடுது தண்ணி உள்ளுக்கு வந்து அண்ணன் அக்கா வந்துட்டாங்க தூக்கி என்ன சொல்லுங்க அப்போ ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது ஒரு இடத்துல இதாக இருக்குது அதான் பிரச்சனை பேக் காம்பா மழை இங்கே வந்துருக்கு நேற்று பாருங்க இந்த இடத்துல ஒரு ஐயா பயங்கர கஷ்டப்பட்டவர் இந்த ஓலியை கொண்டு ஓடியாமல் இப்போ இறங்கி போகிறார் தம்பி அம்சம் கிருஷ்ணன் அந்த பைக்கு ஓடிக்கொண்டாங்க விடுறாரு பாருங்க பயங்கர கஷ்டம் இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இதெல்லாம் வந்து ஆழமாக இருக்கும் வெட்டப்பட்டிருக்கு பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஒரு அன்னையுடைய வாலி பாருங்க அப்படியே
தண்ணிக்கு வந்து இழுத்து கொண்டு போகுது. இந்த வீதியால் பயணிச்சிருந்த அண்ணன், அதாவது வயல் வேலை முடிச்சு போட்டு வந்தவர், சரிக்கு விழுந்த பிறகு எழும்பிட்டு நாங்கள் அந்த வாளி எப்படி அங்கே அடித்து கொண்டு போகுது பாருங்க. வயல் வேலை வந்த விதப்பையும் வாளி விழுந்தது. ஐயா இப்போ தான் இதெல்லாம் முதல்ல வாரீங்களோ? இந்த பாதையை கொஞ்சம் தவிர்த்துக்கணும், கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது. இந்த 5 ரூபா விழுந்து எழும்பி எடுத்து பிரச்சனை இல்லை. பைக்கு பிரச்சனை மட்டும், மற்றது பஸ் 40 காசு மடிச்சுட்டு கொடுத்த அப்படியும் ஹெல்மெட்டும் போட்டுதான். அதான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னது. எந்த இடம்? உங்களுக்கு வேறு பாதையும் இல்லை என்ன, இதெல்லாம் போகணும். பாருங்க, இந்த பகுதியில் போகிற மக்கள் எவ்வளோ சிரமத்தை ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க. பார்த்துருப்பீங்கள். விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பகுதியில் அதிகமாக வந்து வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. அதால் நாங்கள் வரும்பொழுது எங்களை மோட்டர் பைக்கில் தண்ணி போய் சரிஞ்சுக்கு தண்ணி போய் அப்படி பைக் வந்துட்டு நாங்கள் ஊட்டி கொண்டு போய் இந்த கரையில் வச்சு பயங்கர கஷ்டப்பட்டு நாங்கள் இஷ்டப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அண்ணா வரும்பொழுது, அது வந்து கருப்பட்டி அடியார் அண்ணா, யாழ்ப்பாணத்துக்கு அண்ணா, இந்த பகுதியில் வரும்பொழுது இந்த வந்து கடைக்கு விழுந்தவுடனே அவர்கிட்ட ஹெல்மெட்டு, அதை விட பேர்ஸ், அந்த பேர்ஸுக்கு இருந்த 40 காசு தண்ணீர் அப்படியே அடித்து கொண்டு போட்டு இன்னொரு அண்ணா பாவம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பயணம் செய்கிற எல்லா மக்களும் பயங்கர கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில். இதில் போகும்போது மோட்டர் பைக் எல்லாமே தண்ணி உள்ளுக்கு வந்துட்டு இதெல்லாம் நிற்கிது. இந்த வீதியால் பிரயாணம் செய்கிற மக்கள் மிகவும் அவதானமாக பிரயாணம் செய்கிறது. அதாவது சரசால வீதி, சரசால கருத்துள்ள வீதின்னு சொல்கிறது. இந்த வீதியால் பிரயாணம் செய்யும்போது பயங்கர பாதுகாப்போட மிகவும் அவதானமாக பயணம் செய்யும்போது உண்மையிலேயே நானும் தம்பி இந்த இடத்துக்கு பண்ணெடுக்க வந்த நாங்கள் வீடியோ எடுத்து வந்தது முதல்ல விஷயம். சரசார பிரிவு காட்டுக்கு போய் அழகான விஷயங்களை பார்த்து ரசிப்போம், வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம்னு வந்த நாங்கள். கடைசியில் நடந்த விஷயம் வேறு சம்பவம். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? உண்மையிலேயே நான் கவலையாக இருக்கேன். ஏன்னா நானும் அண்ணாவும் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபன் மூட்லாம் படிக்கிட்டாங்க. ஆனால் இந்த ரோட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட வந்து நாங்கள் மழையெல்லாம் அடித்தா அப்புறம் அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி இல்லை. ஆனால் இன்றைக்கு தண்ணி வந்து இப்படி இருக்குது. அதோட மக்கள் வந்து எல்லாம் இன்றைக்கு தான் வாங்குறாங்க. எத்தனையோ பேர் பைக் எல்லாம் வெளியில் நின்றுருக்கு, எங்களோட பைக் கூட நின்றுருக்கு. அதான் நாங்கள் இதில் நிற்கிறோம். நிறைய பேர் நடந்து போயிடும். ஒரு அண்ணா கூட பாவம் உடமையில எல்லாம் அடிச்சுட்டு போடுது தண்ணி. இப்போ வரும் நிற்கிறேன் தெரியலாம். உங்களுக்கு வந்து வாய் பேச முடியாதால் பரிதாபகரமான இதாக நிற்கிது. உண்மையாகவே ஆடியை வந்து இதுக்கான இது செய்யணும் கட்டாயம். இந்த மக்கள் வர்ற துன்பங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் பார்ப்பீங்க நினைக்கிறேன். இது ஆடி எதுவும் கட்டாயம் செய்யணும்னு நான் யோசிக்கிறேன். பாகிஸ்தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை எடுத்து முடிச்ச அப்புறம் திரும்ப நாங்கள் இன்ட்ரோ எடுக்கிறோம். ஏன்னு சொன்னால் எதிர்பார்க்காமல் திடீரென்று நடந்த சம்பவம் தான் இந்த விஷயம். அதெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டால் கடைசியாக இப்போ இன்ட்ரோ எடுக்கிறோம். பாருங்க, இப்போ 2 எடுத்து மழை பயங்கரமாக பெய்யுது. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணி கொள்ளும்போது உங்களோட உறவுகளுக்கும் சொல்லும்போது இந்த சரசால பருத்துத்துறை வீதியால் போகும்போது மிகவும் அவதானமாக சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ தவிர்த்து கொண்டு கொட்டிகாமல் வீடியோட போகிறது மிகவும் நல்லது. சரி உறவுல இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் விட நான் உங்கள் SPCயில் நன்றி, வணக்கம் உறவுகளே.